வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். இந்த சேனல்ல வர்ற அத்துணை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் பிரமாதமான விஷயங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்காக வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரம் டிவி என்பது உண்மையிலேயே ஒரு வரம். நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டே வரோம். அதன்படி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, ஜாதகத்தில் ராகு திசா யோகமா தோஷமா? ராகுங்கிறது பிரம்மாண்டத்திற்கான அதிபதி, சர்ப்பங்களோட தலைவன்னு வச்சுக்குவோம். ராகுவ பிரம்மாண்டத்தோட அதிபதிங்க. லக்னத்துல யார் ராகு இருந்தாலும் சரி, சிம்பிளா பேச தெரியாது. அவங்க திங்கிங் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். 5ல யாருக்காவது ராகு இருக்கு, 5ஆம் இடம்ங்கிறது புத்தி, பிரம்மாண்டமான சிந்தனையோட தான் இருப்பாங்க. வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கு, பிரம்மாண்டமான சிந்தனையோட தான் பேசுவாங்க. அப்ப ராகுனாலே பிரம்மாண்டம், பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ராகுவோட நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களுமே 27 நட்சத்திரங்கள்ல சூப்பர் நட்சத்திரம். ராகுவோட நட்சத்திரம் தான், ஆனா சூப்பரான நட்சத்திரம், ஒரு புண்ணியம் பண்ண நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். திருவாதிரை சிவன், சுவாதி லட்சுமி நரசிம்மர் அவதரிச்சிருக்காங்க. சதயம் ராஜராஜ சோழன். சிம்பிளான நட்சத்திரத்துல அவங்க பிறக்கல சார். நம்ம ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறோம்னா எங்கேயோ ஒரு பக்கம் எல்லாம் ஒளிஞ்சிருக்கும் சார். புண்ணியம், பாவம், நல்லது, கெட்டது எங்கேயோ ஒரு பக்கம் ஒளிஞ்சிருக்கும். அது இருந்தா தான் அந்த நட்சத்திரத்துல நம்ம ஜனனிக்க முடியும். ஏன் 27 நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறோம், ஏதோ ஒரு முக்கியமான நட்சத்திரத்துல பிறக்கிறோம்னா எங்கேயோ நம்மளுடைய புண்ணியம் பேசப்படுகிறது, ஒளிந்திருக்கிறது, முன்னோர்களால் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புண்ணியங்களும் அல்லது பாவங்களும் ஏதோ ஒண்ணு இருக்கு. ராகு திசை மொத்தம் 18 ஆண்டு காலம். ஜாதகத்துல ராகு திசை மொத்தம் 18 ஆண்டு காலம். இளம் வயதுல ராகு வரக்கூடாது. பிறந்து 25 வயசுக்குள்ள ராகு வந்துச்சுன்னா படிப்பை கெடுக்கிறதுல முன்னுரிமை. நல்லா படிக்கிறாங்க சார்னா தாய் தந்தையரை பிரிச்சு ஹாஸ்டல்ல போட்டும். இல்ல ஸ்கின் தொந்தரவு, ஹெல்த் பிரச்சனை, உணவு பழக்க வழக்கத்தால பிரச்சனை, தோல் நோய், மனபயம், செய்வினை கோளாறுகள், வயிறு தொந்தரவு, குடல் பிரச்சனை, அலர்ஜி. பெண்களாக இருந்தா ஒரு 16-17 வயது பெண்களாக இருந்தால் வீட்டுக்கு விளக்காகுவதில் பிரச்சனை, தொந்தரவு. இந்த வீட்டுக்கு விளக்காகிற நேரங்கள்ல அவங்க படுற சித்திரவதை பயங்கரமா இருக்கும். இந்த ராகுதிச காலங்கள் எல்லாம் நிறைய உலக சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதும் ராகுதிசை தான். செல்போன் பிரியர்கள், லேப்டாப்பு, வண்டி, காரு, பீட்சா, பர்கர், நான்வெஜ், வறுத்தது, பொரித்தது, உணவு கலாச்சாரங்கள் பூரா இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஸ்பைசி ஐட்டம் சாப்பிட்றது, துரித உணவுகளை சாப்பிட்டு விரும்பி சாப்பிடுவது, சாக்லேட், ஐஸ்கிரீம், எதெல்லாம் உடம்புக்கு துன்பத்தை கொடுக்குமோ அதை மட்டும்தான் உணவா எடுத்துக்கிறதுக்கு ராகு விரும்பும். சாப்பிட தெரியாம சாப்பிட்டுட்டு நெளியறது, சாப்பிட தெரியாம சாப்பிட்டுட்டு உருள்றது. டீயும் சாப்பிடுவேன், மோரும் சாப்பிடுவேன், ரெண்டும் பால்ல தானே இருக்குன்னு செந்தில் சொன்ன மாதிரி சொல்றது. அந்த உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு பெரிய தொந்தரவா போயிடும். இந்த ராகு திசையில பிறந்தவங்க உணவுல கவனமா இருக்கு. ஒண்ணு உடம்பு பொத்தன்னு வந்துடும், இல்ல உடம்புனால பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வரும். உங்களுக்கு இந்த பாம்பு கனவு வர்றது, பாம்புகள் அடிக்கடி தென்படுறது, வீட்டுல பிளவுகள், வீட்டுல எப்படி பிளவுகள்னா செவரு புலந்துக்கிறது, நிலவு பிரச்சனையா இருக்கிறது, கேஸ், ஏதோ ஒரு தோஷம், தொந்தரவு இந்த ராகு. அதே போல ராகு திசையில் செவ்வாய் திசையில பிறந்த ரெண்டாவது திசையை ராகு திசை, ஃபர்ஸ்ட் திசை செவ்வாய், 2 ராகு. சூரிய திசையில பிறந்தவங்களுக்கு இந்த கரெக்டா இந்த கல்லூரி படிப்பு முடிஞ்சிற தருவாயில கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 20 வயசுல அந்த ராகு எட்டி பார்ப்பார். அப்பவெல்லாம் நல்ல இடத்துல இல்லைன்னா அந்த 18 வருஷம் 40 வயசுக்குள்ள உங்களை என்ன செய்தின்னு கேட்டுருவார், கொடுத்து கெடுப்பார். பொருளாதாரத்தை இழந்து போராடுறதும் இருக்கு சார். நான் ராகு திசையில இளமையிலேயே சூப்பரா வந்தேன்னு சொல்றதும் இருக்கு. பொதுவா ராகு 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்துல இருக்கிறதுங்கிறது குட், கிரேட், நல்லது. குரு பார்வையில் இருக்கிற ராகுக்கு யோகம் அதிகம், சுக்கிரனோட சேர்ந்த ராகுக்கு பலம் அதிகம்.
நண்பர்கள் 2 பேர். யாருக்கெல்லாம் சனியோட ராகு சேருது, சூரியனோட ராகு, சந்திரனோட ராகு, செவ்வாயோட ராகு, இதெல்லாம் சேராம இருக்கு, பிறக்காமே இருக்கலாம், நல்லது. இவங்க படுற சித்திரவதையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ரெடிமேடா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனை 1000 பிரச்சனை சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப மன அழுத்தமா மாறிடும். அதே போல பாருங்க, யாராவது நீங்க சுக்கிர திசையில பிறக்குறீங்கன்னா உங்களோட மிடில் ஏஜ்ல ராகு வருவார். அப்போல்லாம் என்ன பண்ண முடியும்? நல்ல இடத்துல இல்லைன்னா ஒரு 50 வயசுல ராகு வருது, மோசமான இடத்துல இருக்குன்னு இருக்கு, சம்பாரிச்சது கூட இழந்துடும், போராட வச்சிடும், நெருக்கடிகளை கொடுத்துரு, அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அப்ப அதெல்லாம் இல்லாம நல்ல இடத்துல ராகு இருந்து தசையும் நல்ல ஒரு காலங்கள்ல வருது அப்படின்னா பயன்படுத்தி ஓடி ஜெயிச்சுக்கணும். இந்த வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வேற மொழி பேசுறது, தூர தேசம் போறது எல்லாமே ராகுவோட சப்போர்ட் இருந்தா தான் பேச முடியும். இந்த மெடிக்கல்ல நவீன கருவிகள், இசிஜி, ஸ்கேன், எக்ஸ்ரே, இந்த இப்ப ரொபோட்டிக் மூட்டு அறுவை சிகிச்சை பண்றதா எல்லா பக்கம் விளம்பர பதாகைகளை பாக்குறோம். அதுவும் இந்த ராகுவோட நல்ல டெக்னிக்கலா புதுமையா எதெல்லாம் யூனிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அது எல்லாமே ராகுவோட ஆக்குப்பை தான். ராகு தான் அதை கொடுக்க போறார். ராகு தான். உணவு பிரியர்கள் நைட் 1 மணிக்கு வச்சு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு இருப்பார், பசி தாங்கலப்பா அப்படின்னு. இதெல்லாம் ராகு. நைட்டு 12, 1 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருந்தா ராகு. பைக்கு பிரியர், சாப்பாடு பிரியர், வீட்டு பிரியர், ஊர் சுற்றுவதில் பிரியம், நண்பர்களுடைய சேர்க்கை, மறைத்து பேசுவது, திரித்து பேசுவது, பொய் பேசுவது எல்லாம் ராகுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. இதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும். உங்க குழந்தைகளுக்கு இளமையிலேயே ராகு திசை இருக்குதுன்னா ஜாதகத்தை செக் பண்ணி அவர் நல்ல ராகுவா, ராகு என்ன பொசிஷன்ல இருக்காரு, என்ன பரிகாரம் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி வழிபாடுகளை செய்யும் போது ராகுக்கு அமைதியா இருப்பாருங்கிறதெல்லாம் பாத்துக்கணும். சில நேரம் தாய் தந்தையரை பிரிஞ்சு வாழ்ற சூழல் இருக்கலாம், தத்து கொடுக்குற மாதிரி இருக்கலாம், எடைக்கெட துலாபாரம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், சில கோயில் வழிபாடுகள் செய்யலாம், சில ஹோமங்கள் செய்யலாம், சிலர் சர்பசாந்தி செய்யற மாதிரி இருக்கும், சிலருக்கு காலகஸ்தி போற மாதிரி இருக்கும். நம்ம ஜாதகம் என்ன கேட்டகரியில இருக்கு நம்ம பார்த்துட்டு அந்த ராகுவிற்கான வழிபாடுகள், இறை பரிகாரங்கள் தான், பெரிய பெரிய பிரம்மாண்ட பரிகாரங்கள் எல்லாம் தேவையில்லை. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு புற்று வழிபாடு சூப்பரா சப்போர்ட் பண்ணும். அந்த புற்று பத்தி பேசினா ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டே போகலாம், அவ்வளவு எசன்ஸ் இருக்கு. அந்த புற்று வழிபாடு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பேசலாம். புற்று வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இந்த பிராக்சர் ஆகாம பார்த்துக்கணும். இந்த நரம்பு எடுத்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றது, கால் நரம்பெல்லாம் எடுத்து அறுவை சிகிச்சை, கத்தரி தான் ராகு, தைக்கிறதுனா கேது. அப்ப ராகு திசைக்கு எவ்வளவு வலிமை பாத்தீங்களா? அப்ப ராகு நல்ல இடமான உபஜயஸ்தானத்துல இருந்து சுபர்கள் பார்த்து நல்ல இடத்துல இருந்து 1, 5, 9, 11 திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் யோகத்தை செய்வார், வளர்ச்சி கொடுப்பார். சுபர் பார்த்துட்டாருன்னா ராகு திசை பின்னி எடுத்து அள்ளி கொடுத்துட்டு போயிடும். 9ஆம் இடத்துல யாருக்கேனும் ராகு இருக்கு, 5ல ராகு இருக்குனாலும் அது தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு, மறந்துடவே கூடாது. ராகு 5, 9ல இருந்து அவங்க எல்லாம் டெக்னிக்கலா பேசுவாங்க, நாலேஜபிளா இருப்பாங்க, யுனிக்கா தெரிவாங்க மக்கள் மத்தியில. அந்த ராகுக்கு அவ்வளவு வில் பவர். சிலருக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கும், அவங்க எல்லாம் வாழ்க்கை சூன்யமா ஃப்ரீ, அதாவது வெறுமையா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் தான் பிறந்தோன்னு இருக்கு சார் அப்படின்னு. அப்படி இந்த ராகு நன்மையும் செய்யறாரு, தீமையும் செய்யறாரு. அப்ப நம்ம ஜாதகத்துல ராகு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்து முடிவு பண்ணணும் எந்தெந்த ஏஜ்ல ராகு இருக்கு. குறிப்பா ஒரு 20 வயசுக்குள்ள வரும்போதும் கவனமா இருக்கணும். 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள வர ராகு கிட்டே கவனமா இருக்கணும். எல்லா பொசிஷன்லயும் ராகு கவனமா இருக்கணும். சம்பாதிக்கிற ராகா, சங்கடப்படுத்துற ராகுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இனிமேல் ராகுவை பற்றி ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.